ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபுல் ஃபைபரோட. மீன் குழம்புல முக்கியமாக வந்து ப்ரோட்டீன் தான் இருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் என்னடா ஃபைபர்னு யோசிக்கிறீங்களா? இந்த ரெசிபி வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் வந்து தாளிப்பு வடகம்ன்ட்டு அது வந்து வீட்டிலே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கை ஃபுல்லாக வந்து பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் இடித்து வந்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து கொஞ்சம் வதங்க விடுங்க. இந்த மீன் குழம்புக்கு ஒரு ஹீரோ வந்து என்னென்னா கல்லுப்பு. ஸோ கல்லுப்பு கண்டிப்பாக சேர்த்துருக்குங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபைபர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவும் இல்லை, வெஜ்ஜீஸ் தான். கத்திரிக்காய், அப்புறம் அவரைக்காய், அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா அவரைக்கான்னு யோசிக்காதீங்க, போட்டு பாருங்கள், செம அருமையாக இருக்கும். இன்னொரு ஹீரோ பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காவை போட்டு அந்த மீன் குழம்புலேருந்து இந்த வாழைக்காவை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் முருங்கைக்காய், நான் சொன்ன ஃபைபர் வந்து இதுதான். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக தான் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணணும். நீங்கள் தக்காளி முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், புளிப்பு அதிகமாக தெரியும். இப்போ இதெல்லாம் போட்டு இந்த புளி தண்ணியெலாம் கொதித்ததுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் இருக்குது இல்லையா, அது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு இது அப்படியே கொஞ்சம் மீடியமான தீயில் வச்சிடுங்க. குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாம்ஃப்ரெட் ஃபிஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். மீனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். முக்கியமாக இது வந்து கிராமத்து சைடில் இப்படி தான் பண்ணுவாங்க. நான் ப்ளைனாக அந்த மீன் குழம்பு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வந்து அந்த அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முக்கியமாக வந்து அந்த வாழைக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.